சீர்காழி அருகில் செயற்கை புல்வெளி விளையாட்டு மைதானம் திறப்பு. சீர்காழி அக்டோபர் 25. மயிலாடுதுறை வருவாய் மாவட்டம் சீர்காழிக்கு அருகே உள்ள கடவாசல் பெருமாள் கோவில் தெருவில் வேர்டெக்ஸ் அரீனா என்ற பெயரில் செயற்கை புல்வெளி விளையாட்டு அரங்கம் பிரம்மாண்டமான மல்டி ஸ்போர்ட் விளையாட்டு மைதானமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தின் திறப்பு விழாவில் வரவேற்புரை நிகழ்வினை மைதானத்தின் நிறுவனர் வாகிசன் வைத்தியநாத குருக்கள் வரவேற்புரை கூற, புதுப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர் ஏ ஹேமலதா அவர்கள் தலைமை ஏற்க, சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரும் அகில இந்திய தடகள போட்டிகளில் பல பதக்கம் வென்ற முன்னாள் அகில இந்திய தடகள வீரருமாகிய எஸ் முரளிதரன் முன்னிலையில் சீர்காழி நகர வர்த்தக சங்க தலைவர் சுடர் எஸ் கல்யாணசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மைதானத்தை திறந்து வைத்தார். நிகழ்வில் ஏராளமான விளையாட்டு வீரர்களும் சீர்காழி ஓவிய ஸ்தபதி ஜி கே ரமேஷ், ஹம்சேந்திரன், உடற்கல்வி ஆசிரியர் டி முரளி, ரஹ்மானியா உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் திவாகர், சீர்காழி எஸ் பாஸ்கரன், சங்கர், கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர் சிங்கப்பூர் வினோத், ராஜசேகரன், ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் அரவிந்தன், சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர் உரையாற்றும் பொழுது, இந்த செயற்கை புல்வெளி மைதானத்தில் கால்பந்து, கிரிக்கெட், யோகா, சிலம்பம், கையுந்து பந்து, வாலிபால் போன்ற பல்வேறு விளையாட்டுகள் விளையாடலாம். குறிப்பாக ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் சி உரிமம் பெற்ற பயிற்சியாளரை கொண்டு கால்பந்து பயிற்சி அளிக்கப்படுவது சிறப்பம்சமாகும். சீர்காழி பகுதி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு இந்த நவீன டர்ஃப் மைதானம் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அ காமாட்சி, வி ஷடாக்ஷரன், ர தீபலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக மைதான பொறுப்பாளரும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர் ஆர் அமுது அரவிந்த் நன்றி கூறினார். இந்த பகுதியில் இந்த விளையாட்டு மைதானம் அமைஞ்சிருக்கிறது எங்கள் கடவாசலுக்கு மிகப்பெரிய பெருமையை அளிக்கிறது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இதுமாரி எங்கள் கிராமத்தில் எல்லா பொது நல அரசு துறையிலேருந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு செயலாகும். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்களே செல்ஃபோன்னு. நாங்களாம் அந்த காலத்துலலாம் அவ்வளோ தூரம் விளையாடுவோம். இந்தமாரி கோர்ட்லாம் கிடையாது, சாதாரணமாக தான் விளையாடுவோம். அதனால தான் இன்றைய வரைக்கும் ஆரோக்கியமாக நாங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய வருங்கால தலைமுறையினர் இந்த மாதிரி விளையாட்டில் பங்கேற்று சிறப்பாக விளையாடி தன்னுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் பேணி காக்க இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மிக அற்புதமாக இந்த விளையாட்டு மைதானம் இந்த கிராம பகுதியில் அமைந்துள்ளது. இது கிராம பகுதி என்று எண்ணாத அளவிற்கு மிக அற்புதமாக இந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா, இங்கே உள்ள பசங்க எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் போகாமல் இருக்கணும், நல்லபடியாக படிக்கணும், வேறு எந்த ஆக்டிவிட்டிக்கும் போகக்கூடாதுன்ற ஒரே ரீசன். இந்த பர்சனல் ரீசன் எதுவும் கிடையாது. இது எல்லாருமே இந்த கிரவுண்டை யூஸ் பண்ணி எல்லாரும் நல்லபடியாக வளரணுன்றதுக்கு தான் இந்த கிரவுண்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுவும் கிராமத்தில் உள்ள பசங்க இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த கிரவுண்டு. இது எங்களோட ஒரு வருஷ பயணம். இது அவ்வளோ சீக்கிரம்லாம் எங்களுக்கு அமையல. இந்த கிராமத்து மக்கள் தலைவர்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. எந்த நோக்கத்துக்காக பண்ணுமோ அந்த நோக்கத்துக்காக ஊர் மக்கள் தன்னோட பசங்களை இங்கே அனுப்பி இதை முழுமை பெறணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு கிராமத்துல இந்த அளவுக்கு போடுவோம்னா அவர் பிறந்த ஊர்ல அவர் பண்ணணும் அப்படின்னு விஷயம் அது. அதனால கண்டிப்பா எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. விளையாட்டை மேம்படுத்தணும். இன்னைக்கு டெக்னாலஜி பசங்களை வீணடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு இது ஒரு ஆர்வமா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கடவாசல மட்டும் இல்ல, இந்த சரௌண்டிங் உள்ள எல்லா பசங்களும் கொஞ்சம் போனை இதெல்லாம் வெளியில வச்சுட்டு மாலையில விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக கண்டிப்பாவே வாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும், அதுக்கான நோக்கம் தான். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.